பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அநேக கோவில் பூசைகளுக்கும் ஓமங்கள் செய்வதற்கும் அதிகமாக பயன்படுகிறது. அப்பேற்பட்ட தர்பைப்புல் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாது அறிவியல் சார்ந்தவற்றிலும் பல பயன்களை அளித்து வருகிறது. அதனை தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்பைப்புல் என்றாலே நம்மில் பலருக்கு தெரிந்தது கோவில் விசேஷத்திற்கு ஓமங்கள் செய்ய அதிகளவில் பயன்படுகிறது என்பது மட்டுமே. ஆனால் அப்படிப்பட்ட தர்பைப்புல் மனிதர்களாகிய நம்மில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. இது மழைக்காலத்திலும் தண்ணீரில் மூழ்கியிருந்தாலும் அழுகி போகாது. வெயில் காரணமாக காய்ந்து கருகியும் போகாது. இதுதான் இதன் சிறப்பு. தர்பைப்புல்லில் மனிதன் சுவாசிக்க தேவையான பிராணவாயு அதிகமாக இருக்கிறது. இது பிரபஞ்ச சக்தியை அதிகமாக ஈர்க்கக்கூடிய பொருளாக கருதப்படுகின்றது. இது பச்சையாக இருக்கும்போது அதன் மேல் தண்ணீர் ஒட்டாது. தர்பையை அணிந்தவர்களிடம் பாவங்கள் ஒட்டாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சர்க்கரை நோயாளிகளுக்கு தர்பைப்புல் ஒரு வரப்பிரசாதம் ஆகும். 15 கிராம் புல்லை சுமார் 1 லிட்டர் தண்ணீர் போட்டு காய்ச்சி அரை லிட்டராக வற்றியதும் வடிகட்டி ஒரு நாளில் பல தடவை சிறிது சிறிதாக அருந்துவதன் மூலம் சர்க்கரையின் அளவை உடலில் கட்டுக்குள் வைத்திருக்கலாம். இதன் மூலம் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தப்படும் சிறப்பு இதற்குண்டு. உடற்சூட்டை தணிக்கிறது. இதற்கு தர்பை புல்லால் செய்யப்படும் பாய் விரிப்பில் படுத்து உறங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். தர்பைப்புல் விஷத்தை முறிக்க வல்லது. இதனால்தான் கிரகண காலங்களில் பரவும் நச்சுத்தன்மையை நீக்க உப்பு கலந்த உணவுப் பொருட்களில் தர்பை போட்டு வைக்கப்படுகின்றது. மஞ்சள் காமாலையை குணப்படுத்த உதவுகிறது. சிறுநீர் உபாதை, கல்லீரலில் உள்ள கிருமி தொற்று மற்றும் அதிகமான பித்த ஊறல் ஆகியவற்றை குறைக்கக்கூடியது. உடல் அரிப்பை போக்கு உடல் அரிப்பு உள்ளவர்கள் தர்பை புல்லை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நீர் விட்டு காய்ச்சி அதனை குடித்து வந்தால் உடல் அரிப்பு பாதிப்பு நீங்கும். கல்லீரல், குடல்புண், வாய்ப்புண் போன்றவற்றை குணப்படுத்தும். தர்பை கதிர்வீச்சினை எதிர்க்கும் சக்தி கொண்ட தாவரமாகும். அழகான விதவிதமான கட்டில்களும் மெத்தைகளும் விற்பனையாகி கொண்டிருக்கும் காலம் இது. ஆனாலும் நம்மில் பலருக்கு பாயில் படுத்தால்தான் தூக்கம் வரும். காலம் காலமாக கோரைப்பாய் அல்லது பனை ஓலை பாயைத்தான் விரித்து படுக்கின்றோம். அவற்றிலும் கோரைப்பாய் விலை குறைவாக இருப்பதால் அதைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். உண்மையில் மிகச்சிறந்த மருத்துவ குணமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்டது தர்பைப்புல் பாய். நம் முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்டு நாளடைவில் வழக்கொழிந்து போன அருமையான பாய். தர்பைப்புல் பாய் எவ்வளவு நன்மைகளை தருகிறது என்பதை தெரிந்து கொள்ளும்போது ஆச்சரியம் மேலோங்கிறது. தர்பை புல்களின் காற்றுப்பட்ட இடங்களில் தொற்று நோய் ஏற்படாமல் இருக்கும் என்பதால் இதை கிராமத்து வீட்டு வாசல்களில் கொத்தாக கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். இந்த புல் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்டது. அடர் மஞ்சள் நிறத்தோடு எரிச்சலோடும் சிறுநீர் கழிப்பவர்கள் கையளவு தர்பை புல்லை எடுத்து சுடுநீரில் காய்ச்சி ஆற வைத்து வடிகட்டி குடித்தால் அந்த உபாதைகள் நீங்கும். பெண்களுக்கு ஏற்படும் பெரும்பாடு மற்றும் வெள்ளைப்படுதல் போன்றவையும் குணமாகும். திருநள்ளாறு சனி பகவான் கோயிலின் தலவிருட்சமாகவும் தர்பைப்புல் விளங்குகின்றது. அதனாலேயே இங்குள்ள பகவான் தர்பாரணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இது யுனானி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுகிறது. இவ்வாறு புனிதத்தன்மை வாய்ந்த தர்பையானது நமது உடலில் வெளியிருந்து உள்ளே புகும் தீமையை மட்டுமல்லாமல் நோயையும் தடுக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.